நிகழ்வில் வரவேற்புரையாற்றுவதற்காக நமது செவிலியர், அரசு மருத்துவமனையினுடைய செவிலியர் நமது மணிகண்டன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு உணர்வுபூர்வமான இந்த குறும்படம் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பேச வர்றதுனே தெரில. பட் ஆனால் வரவேற்புரை அடிக்கணும்னு இந்த நிகழ்வு சிறு ஒரு குழப்பம் ஏற்பட்டதுக்கப்புறம் கூட ஒரு சிறு அச்சம் இருந்தது, இவ்வளோ கூட்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மளது நெல்லையின் இலக்கிய அடையாளம் நாருமணவன் சார் மனிதர்களை வாசித்தவர், மனிதர்களை நேசித்தவருங்கிறதுனால இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கும்போது உண்மையிலுமே ஆனால் இந்த நிகழ்வுக்கா அப்படிங்கிறது தான் இருந்தது. இந்த நினைவஞ்சலி கூடுகைக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் 3 முறை நம்ம நாரம்நாத் சாருக்காக அவர் உடல்நிலை சரியில்லாத இருந்தபோதும் வந்து பார்த்து விட்டு போனார், இறந்ததுக்கும் போயிருந்தார். அதனால் உண்மையில் அவர் இன்றைய வருகை தந்திருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களை வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் திரு பொன்னுராஜ் அவர்கள், பேராசிரியர், முன்னாள் முதல்வர் மாத்திதா இந்த குழு பொன்னுராஜ் அவர்களை வருக என வரவேற்கிறேன். நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்க பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு அப்துல் வஹாப் அவர்களை வருக என வரவேற்கிறேன். தோழர் கருமலையான் அவர்கள், நாரம்நாத் சாரின் பள்ளி தோழர், ஒரு 50 ஆண்டு கால நட்பு நமது தோழர் உதயசங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் தாமு இயக்கசா அவர்கள், உதயசங்கர் அவர்களையும் மற்றும் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் அருணாச்சலம் சார் அவர்களையும் டாக்டர் ராமானுஜம் சார் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் இந்த நினைவஞ்சலி கூடுகைக்கு வருக என வரவேற்கிறேன். நன்றி மணிகண்டன் ஐயா அவர்களை.